Growth mindset. வணக்கம். தண்ணீருக்காக பிச்சை கேட்டு கர்நாடகாவிடம் கையேந்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நாம் ஊட்டியிலிருந்து தண்ணீர் செல்லும் வழித்தடத்தை மாற்றி அமைத்தாலே போதுமானது. இது தமிழக விவசாயிகளின் எதிர்பார்ப்புதான். தற்போது இந்த கோரிக்கை தமிழகம் முழுவதும் பரவியுள்ளது. விவசாயிகளின் போராட்டம் நடந்து வரும் இந்த வேளையில் வறட்சியை போக்கி நீர்வளத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம். இன்றைய அரசியலும் சரி, மீடியாக்களும் சரி, இதற்கு எந்த வகையிலும் உதவாத வகையிலேதான் இருந்து வருகிறது. அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் தன்னுடைய பதவிகளை காப்பாற்றிக் கொள்வதற்கே அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கிறது. மீடியாக்களோ டெல்லியில் நடக்கும் போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம், டாஸ்மாக் கடை, இப்படி அவர்களுக்கு சென்சேஷனல் நியூஸ் போட்டு அவங்க வருமானம் பண்பதற்கும் டிஆர்பி ரேட்டை உயர்த்தி கொள்வதற்குமே போய் கொண்டிருக்கிறதே தவிர மக்களுடைய பிரச்சனையை அதனுடைய உண்மை நிலவரத்தை கொண்டு வந்து சேர்ப்பதில் யாருக்கும் இந்த ஊடக தர்மம் என்பதே கிடையாது. பாரபட்சம் பார்க்காமல் எல்லா மீடியாக்களும் அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனைகளை நாம் தான் இனி கையில் எடுக்க வேண்டும். இந்த சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வலர்கள் இதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. அதுபோன்று இன்று இந்த மோயாறு என்று சொல்லக்கூடிய இந்த ஆற்றை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். மோயாறு நம்மால் அதிகம் பேசப்படாத ஆறு என்பதால் தான் களங்கமின்றி என்றும் வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஆறு. மேற்கு தொடர்ச்சி மலையின் தமிழக எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் உருவாகி கர்நாடகம் வழியாக பாய்ந்தோடுகிறது. பவானியின் துணை ஆறுகளில் மிகப்பெரிய ஆறாக திகழ்வது இந்த ஆறுதான். கேட்கவே புதிதாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் இந்த ஆற்றை பற்றி இன்று நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையின் முக்குருத்தி பகுதியில் பிறக்கும் மோயாறு அங்கிருந்து பைகாரா அணைக்கு சென்று கூடலூர் வழியாக கர்நாடகத்தின் பந்திப்பூர் தேசிய பூங்கா, முதுமலை பூங்கா, சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பகுதிகள் உள்ளடக்கி தொங்கு மராட்டா பள்ளத்தாக்கு, தெப்பக்காடு வழியாக பயணித்து பவானிசாகர் அணையை வந்தடைகிறது. சத்தியமங்கலம், பவானி, ஈரோடு வரையிலான பாசனத்தில் இந்த மோயாரின் பங்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. ஜீவநதி என்ற பெருமையை தாங்கி நிற்கும் இந்த ஆற்றில் என்றுமே தண்ணீர் வளம் வற்றுவதே இல்லை. மலையக வனங்களுக்குள் பயணிக்கும் ஆறு என்பதால் இதில் மனிதர்களால் கலங்கப்படுத்த முடியாத சுத்தமான ஆறாக விளங்குகிறது. பவானி ஆறு நீலகிரியின் தெற்கில் பாய்கிறது என்றால் மோயாறு நீலகிரியின் வடக்கில் சுதந்திரத்தோடு பாய்ந்தோடுகிறது. இந்த இரு ஆறுகளும் இறுதியாக சந்திக்கும் இடத்தில்தான் பவானிசாகர் அணை வீற்றிருக்கிறது. மோயாற்றின் தெற்கு பகுதியும் வடக்கு பகுதியும் வெவ்வேறான உயிர்ச்சூழலை கொண்டிருக்கிறது. தெற்கே உள்ள கொடநாடு சோலை வளங்களை கொண்ட குளிர் பிரதேசம். அதே வடக்கில் அமைந்துள்ள சத்தியமங்கலம் புதற்காடுகளை கொண்ட வெப்ப பிரதேசமாகும். கொடநாட்டில் ஜீவிக்கும் கருமந்தி, இருவாச்சி பறவைகள் போன்ற உயிரினங்கள் ஆற்றின் வடக்கு பகுதியில் உயிர் வாழ்வது கிடையாது. இதுதான் மோயாற்றின் உயிர்ச்சூழலின் தனிச்சிறப்பு. சுமார் 50 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்ந்தோடும் மோயாற்றின் கரைகளில் 127 வகையான பறவை இனங்கள் வாழ்வதாக பல்லுயிர் நோக்கு ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். கம்புல் கோழிகள், 3 வகையான மீன்குத்திகள், சாம்பல் நாரைகள், கருடன், மரா ஆந்தைகள், வாலாட்டிகள், பிணந்தின்னி கழுகுகள் போன்ற பறவைகள் இதில் குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுகிறது. மோயாற்றின் பாதை எங்கும் அடர்ந்த காடுகள் என்பதால் அதன் நீரோட்டமானது காடுகளில் உள்ள அரிய மூலிகைகளை தொட்டே பயணிக்கும். எனவே இந்த ஆற்றின் நீரானது சுவையுடையதாகவும் மனமுடையதாகவும் மிகவும் ஆரோக்கியமிக்கதாகவும் இருக்கிறது. இந்தியாவிலேயே ராஜஸ்தான் மாநிலத்திற்கு பிறகு தமிழகத்தில் மட்டும்தான் மழைப்பொழிவு குறைவாக இருக்கும் மாநிலமாக உள்ளது. மாநிலத்தில் உள்ள காவிரி டெல்டா தண்ணீரின்றி வறட்சி ஆரம்பிக்கும் வேளையிலும் கூட இந்த மோயாற்றில் ஓடும் நீரின் அளவு சற்றும் குறைவதே இல்லை. இந்த ஆற்றின் மூலமாக சுமார் 3,60,000 மில்லியன் கனமீட்டர் தண்ணீர் கிடைக்கிறது.
இதில் தமிழக மழைப்பொழிவு மூலம் கிடைப்பது 24,000 மில்லியன் கனமீட்டர் ஆகும். மீதமுள்ள 12,000 கனமீட்டர் நீரானது அருகிலுள்ள கேரளம், கர்நாடகத்திலிருந்து கிடைக்கிறது. மோயாற்றின் வடக்கு பகுதி கர்நாடக எல்லையிலும் பாய்கிறது. அவ்வழியாக பாயும் நீரானது கபினி மற்றும் நுணு அணையின் சென்றடைகிறது. பின்னர் இரு அணைகளிலிருந்தும் வெளியேற்றும் நீரானது ஒன்றாக இணைந்து டி நரசிபுரா என்ற இடத்தில் காவிரியுடன் இணைந்து மீண்டும் தமிழகத்திற்குள் நுழைகிறது. காவிரி நீரோட்டம் மேட்டூர் நீர்த்தேக்கத்தை வந்தடைந்து பின்னர் டெல்டா பாசனத்திற்காகவும் குடிநீர் தேவைக்காகவும் பூர்த்தி செய்வதற்காக திறந்துவிடப்படுகிறது. இதுநாள் வரை காவிரியில் தண்ணீர் கேட்டு கர்நாடகத்திடம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறது தமிழகம். ஆனால் மோயாற்றின் குறுக்கே அணை கட்டினால் காவிரியால் எந்தவிதமான பிரச்சனையும் எழாது என்ற உண்மை நமது அரசியல்வாதிகளுக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் சில அரசியல் காரணங்களுக்காகவும் சில தொழில்முறை காரணங்களுக்காகவும் மட்டுமே மோயாறு என்பது மக்கள் பார்வையிலிருந்து திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மோயாற்றின் அணை கட்டினாலே கர்நாடகா அணைகளுக்கு தண்ணீர் செல்வது தடைபடும். நமது தண்ணீரை நாமே பயன்படுத்திக் கொள்ளும் சுதந்திரத்தை நாம் பெற முடியும். காவிரியால் நம்மை வஞ்சிக்கும் கர்நாடகத்தின் கொட்டமும் அடங்கும். வருங்காலத்தில் இந்த அணை நம்மளுடைய ஒரு தமிழனுடைய ஒரு அடையாள சின்னமாகவும் இருக்கும். ஒருவரை கையேந்தி வாழும் நிலை என்றுமே உதவாது. அதைத்தான் சொன்னார்கள், மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்து விடுங்கள், மீன் கொடுத்து கொடுக்காதீர்கள், பிடித்து கொடுக்காதீர்கள் என்று. எவ்வளவு நாள் ஒருவருக்கு நீங்கள் கொடுக்க முடியும்? அவருடைய தேவையை அவரை பூர்த்தி செய்து கொள்ளும் பொழுதுதான் அது நிறைவடையும். அந்த வகையிலே இந்த மோயாற்றில் அணை என்பது ஒரு அத்தியாவசியமான ஒரு அவசியமான தீர்வாக இருக்கிறது. நன்றி. மேலும் இது போன்ற தகவல்களை நாம் தெரிந்து கொண்டு பிறருக்கு பகிர்ந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுக்கு தெரிந்த இது போன்ற நல்ல தகவல்களை எனக்கு கமெண்ட் பக்கத்தில் தெரியப்படுத்துங்கள். அந்த வீடியோவை பார்த்து மற்றவர்களுக்கு பகிரவும் நான் ஆவலோடு இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.